அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜான் வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நெறைய பேர் வாட் இஸ் நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் எடுப்பீங்க. இந்த வருஷமாச்சும் எதனா பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், நல்ல வேலைக்கு போணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், மேரேஜ் பண்ணணும். நெறைய கனவுகளுடன் இந்த 2026 ஆரம்பிக்க போறீங்க. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸ் என்ன பண்ணும்னா, நம்மள எனர்ஜியா வச்சுக்கும் டெய்லியும். அதுவும் இல்லாம தேவையில்லாம எண்ணங்கள உள்ள கொண்டு வராது. உங்கள எப்பவுமே கொஞ்சம் பிஸியா வச்சுக்கும். அப்பப்போ போர் அடிக்கிறது நல்லது. மொபைல் பார்க்க குறைச்சுக்கும். புக் படிக்கிற ஹேபிட்ஸ் உங்களுக்கு தானாவே வந்துரும். நெறைய பேருக்கு இந்த செகண்ட் தாட்ஸ் நெறைய வரும். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே பண்ணலாமா? வேணாவா? இப்படி பண்ணா அப்படி ஆகுமா? அப்படி பண்ணா இப்படி ஆகுமா? எப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்த செகண்ட் தாட்டோட ரொம்ப டீப்பா இறங்கி அனலைசிஸ் பண்றீங்களோ, அப்ப அது ஃபெயில் ஆக சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா, நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் திங்கிங்லயே இருப்பீங்க. அந்த ஆக்ஷனுக்காகவும், அந்த ப்ராப்ளம் சால்விங்ல உங்களால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. இந்த ஹேபிட்ஸ்க்கு அவ்ளோ பவர் இருக்கு. நீங்க டெய்லியும் எதுவுமே ப்ரொடக்டிவா இல்லன்னு ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணிட்டோம்பா, அந்த சந்தோஷத்தோட அந்த நாள தொடங்குவீங்க. எவ்ரிடே உங்க ப்ராக்ரஸ பார்ப்பீங்க. நீங்க அந்த ப்ராக்ரஸ நோட் பண்ணுவீங்க. நீங்களே உங்கள ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட செல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஜாப். எப்போ நீங்க உங்கள லவ் பண்றீங்களோ, அப்பதான் உங்களால எதனா ஒரு ஹைட்ஸ அடைய முடியும். நெறைய விஷயங்கள் பிலாசபிக்கலா சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலுமே, பிராக்டிகலா அப்ளை பண்ணும்போது நெறைய டிஃபிகல்டீஸ் வரும். நானும் அத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ் பண்ணியும் இருக்கேன். பட் வேற வழி கிடையாதுல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போய் தான் ஆகணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, நம்ம பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாதுல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி, ஃபெயில் ஆயி, ட்ரை பண்ணி, ஃபெயில் ஆயி, சில சின்ன சின்ன சக்சஸ பார்த்துட்டு, இதானே குரோத்து. ஏன்னா, உங்ககிட்ட அதிக பணம் இருந்தா உங்களால நெறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல நெறைய கான்டாக்ட்ஸ் இருந்தா உங்களால வைடா ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பண்ணி அதுலருந்து தான் கத்துக்கணும். வேற வழி கிடையாது. 2025ல நான் சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஜான்வரில நான் நெனச்சே பார்த்ததில்ல. நான் சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா 2024ல ஒரு 90 டேஸ் பில்ட் பண்ண ஹேபிட்ஸ் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுத்தது. அது மூலம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்ததால, இத ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆகலனாலும் பரவால்ல. ட்ரை பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷமாச்சும் இருக்கும்ல. அந்த பேசிஸ்ல தான் நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஆன்லைன்ல கடையா இருக்கட்டும், இல்ல இ-காமர்ஸ் பிசினஸா இருக்கட்டும். 2025 மே, ஜூன், ஜூலை அப்ப நானு பசங்களுக்கு கிளாஸஸ் எடுத்தேன் எம்.எஸ் ஆஃபீஸு. அது ஒரு பெரிய லேர்னிங். நான் பெருசா சின்ன பசங்களுக்கு டீச் பண்ணதில்ல. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயத்த எப்படி ஒரு கிட்ஸ்க்கும் புரியிறா போல சொல்லிக் குடுக்குறது வந்து பெரிய விஷயம். அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலே உங்களால ஒரு பெரியவங்களுக்கும் ஒரு காம்ப்ளக்ஸான விஷயத்த உங்களால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அதுக்கப்புறம் கோயம்பேடு போயிட்டு சின்ன சின்ன காய்கறி பிசினஸ் பண்றதா இருக்கட்டும். எங்க ஊர்லயே ஒரு பைக் டாக்ஸி கான்செப்ட்ட நானே சும்மா ட்ரை பண்ணேன். அது பெருசா எக்ஸிக்யூட் பண்ணல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எதனா ஒண்ணு ஒர்க் அவுட் ஆவலன்னா, அப்படியே நான் விட்டுருவேன். ரொம்ப அத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு, நம்மளோட ஐடியா பெருசாச்சே, அத எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணணுமே அப்படிலாம் இல்ல. அது ஒர்க் அவுட் ஆவலையா, ஃபியூச்சர்ல எப்பனாச்சும் ஒரு லூப் ஹோல் கிடைக்கும். எப்பனாச்சும் ஒரு கோரிலேஷன் ஒர்க் ஆகும். எப்பனாச்சும் ஒரு இது கிடைக்கும். அப்ப அந்த ஐடியாவ யூஸ் பண்ணிப்போம்ன்னு நான் விட்டுருவேன் ஈஸியா. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்ன ஐடியான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து காய்கறில ஸ்டார்ட் பண்ணேன். அது இனிஷியலா ஃப்ரூட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் காய்கறிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் டாய்ஸ்க்கு வந்தேன். இப்போ பல்க்கா டாய்ஸ் பண்றேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன், ரிஸ்ட்ரீட் போயிட்டு சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கேன். சரி இதையும் போட்டு பார்ப்போம். ஹெட்செட்டு, ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் மொபைல் ஆக்சஸரீஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டில வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்ப்போம்னு ஒரு ஐடியா. இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்லோவா ட்ரை பண்ணி தான் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எனக்கு இப்போதைக்கு ரெக்ரெட் இல்லாம ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு சின்ன வருமானம் வந்திருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாப்பினஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா உண்மையா இந்த ஜர்னில. நான் 35 வயசு வரையும் வந்த எக்ஸ்பீரியன்ஸ விட லாஸ்ட் ஒரு 1 இயர்ல எனக்கு அந்த 35 வருஷத்தோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு 1 வருஷத்திலேயே கிடைச்சுச்சு. அந்த மெமரீஸ், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கட்டும், பெர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, இந்த பிசினஸ்லயும் சரி, நம்ம ஒண்ணு நெனச்சோம்னா, அது அப்படியே சரியா தான் போகும்னு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸுமே கிடையாது. சரியாவும் போலாம், தப்பாவும் போலாம். தப்பா போலன்னா, அதுலருந்து திருத்திக்கிட்டு, அதுலருந்து என்ன லேர்னிங் இருக்கோ, அத எடுத்துக்கிட்டு போலாம். சரியா போச்சுன்னா, அப்படியே ஸ்லோ குரோத் அண்ட் ஸ்டெடி குரோத்ல போயிட்டே இருக்கலாம். ஸோ இது போல தான் என்னோட 2025 இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஹாப்பி. இப்போ வரையுமே எனக்கு. 2026 எனக்கு ஒரு டஃப்பான இயரா இருக்க போது. ஏன்னா, எனக்கு பெர்சனலாவும் நெறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அம் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். ப்ரொஃபஷனலாவும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். அதுவும் இல்லாம இந்த சைட் ஹஸல்ஸ் சின்ன சின்ன பிசினஸையும் குரோ பண்ணி தான் ஆவணும். ஏன் யூடியூப்க்குன்னு
எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸுமே கிடையாது. நெறைய விஷயத்த பத்தி பேசுவேன். எக்ஸெல், மைண்ட் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட், பிலாசபி, ஸ்டாய்சிசம், புக் ரிவ்யூ பண்றது. ஒரு கலெக்டிவா தான் இருக்கும். இப்போ இனிமேல் ஜான்வரி 2026ல இருந்து அந்த மந்த் என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன். அத பத்தி தான் அந்த ஃபுல் மந்த் பேசுவேன். நெக்ஸ்ட் மந்த் ஒரு டாபிக் எடுத்தனா, இல்ல ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் நீஷ் எடுத்தனா அத பத்தி தான் பேசப் போறேன். ஜான்வரில கம்ப்ளீட்டா நான் டேட்டா பத்தி பேசப் போறேன். டேட்டால நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட லேர்னிங்ஸ் எல்லாமே அங்க ஷோ பண்ணப் போறேன். டீச்சிங்ஸ் கன்டென்ட் உள்ள போடப் போறேன். அகைன் பிப்ரவரி மந்த்ல வந்து இங்கிலீஷ் ரிலேட்டட் கன்டென்ட் ஃபுல்லாவே. ஏன்னா, இப்போ யூசருக்கு வந்து நான் இதுதான் பண்ணப் போறேன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டா, அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அல்காரிதம்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் கன்டென்ட்ட டிஃபரண்ட் ரிதம்ல போடுறதால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அல்காரிதம் கன்ஃப்யூஸ் ஆகுது. ரைட்டான பீப்பிள்க்கு என்னோட வீடியோ ரீச் ஆகல. 2026 ஒரு பெரிய பிளான்லாம் இல்ல. ஆனா எனக்கு தெரியும் டஃப்பா தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும்? ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி, பிசினஸும் சரி. பட் என்னோட ஹேபிட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 1 1/2 மந்த்தா ஃபாலோ பண்றதே இல்ல. ஏன்னா எனக்கு சின்ன அலர்ஜி வந்ததால என்னால அந்த பாத வெடிப்பு அதிகமா இருக்கு. என்னால ரன்னிங் போக முடியல. வெளிய போனா சைனஸ் பிரச்சனை இருக்கு. அது போனா ட்ரிகர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ என்னோட ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் 2026லயாச்சு என்னுடைய கிரானிக் டிசீஸ் அந்த சைனஸ் கிரானிக் டிசீஸையும், அதுக்கப்புறம் இந்த தோல் அலர்ஜி போல வந்திருக்கு. அது லாஸ்ட் இயரும் வந்தது. இந்த இயரும் வந்திருக்கு. ஸோ அத நான் கண்டிப்பா கியூர் பண்ணியே ஆவணும். இல்லன்னா போக போக அது ஒரு கிரானிக் டிசீஸா மாறும். என்னோட ரொட்டீன ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது பெரிய கோல்ஸ்லாம் எதுவுமே இல்ல. என்ன சேலஞ்ச் வந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அத ப்ராசஸ் பண்றதுக்கு நான் நெறைய பிலாசபிக்கலா பேசுறேன். நானும் மனுஷன் தானே! நானும் சில இது வரும்போது நான் டவுன் ஆவேன் நெறைய டைம். எல்லாமே பார்க்கணும் இல்லையா? நீங்க ஒரு ஃபாதராவும் இருக்கணும், ஒரு எம்ப்ளாயியாவும் இருக்கணும், ஒரு பிசினஸ் மேனாவும் யோசிக்கணும், அ நீங்க ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்கணும், நீங்க ஒரு பிரதராவும் இருக்கணும்ல. மல்டிபிள் ஹேட்ஸ் ப்ளே பண்றதால எனக்கு சம்டைம்ஸ் எதுல கான்சன்ட்ரேட் பண்றதுன்னு கன்ஃப்யூஸ்ட் ஆயிடும். அந்த மைண்ட் செட்லலாம் இருந்திருக்கேன் நானு. உங்களோட 2026ஓட விஷன் என்ன? நீங்க என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல இயரா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க் யூ சோ மச். பாய்.